ஆத்தா நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லதுக்கு தான் சொல்ற. தைரியமா புறப்படு வா. அத்தே கௌரி. வாமா கௌரி. என்னது? உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொல்லவ. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத வேலைக்கு போறான். அடே, கிழக்காலையும் மேற்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எதுக்கும் நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முடிஞ்சு ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா வலது காலம் முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சினாத்தா. எப்பவும் குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா. தாண்டிட்டாலும் போடானே, தொம்மி போட்டானே. கட்டாய போக, கொலைய போக. ஏன்னா முதல்ல வேலைக்கு போகும்போது நீ நல்லா இருக்கியா? போடா. ஆத்தா, 8 தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதாமே. வேண்டாம் ராசா, ஒண்ணு கண்ணே கடன் உன்னை பெத்து வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி நீ போ. இந்த முறுக்கு கடலை உண்டையெல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னுருக்கேன். ஆத்தா, இப்போ நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா? போங்கடி. நல்ல வேலை, அந்த மகமாயிதான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவை அரை நொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா? பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாலே நண்டுபடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. மரியாதை நீ வெளியில வரியா இல்ல கதை வச்சு நான் உள்ள வரட்டுமா? என்னமா இது? என்ன வந்துச்சு விவரத்தை சொல்லுமா. சொல்லமா. அதானே பொம்பளையா லட்சணமா எடுக்காம இப்படி ஆம்பளை மாதிரி அடாவடித்தனம் பண்றீங்க. பெருசா ஏன் இங்க வந்துட்டீங்க? முதல்ல அந்த ஆளை வெளியில கூப்பிட்டு என்ன செஞ்சேன்னு கேளுங்கயா. மாயாண்டி வெளியே வாடா. வாடா வெளியே. வாடா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கல. என் பேர் கருப்பா இல்ல. வீடு கையை எடுப்பட்ட சிரிக்கி. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? கொண்டு அறுத்து போடுவா அறுத்து. அடியாத்தி, என்னடி இந்த ஆட்ட ஆட்டுற? இதுல பாதி ஆட்டு புருஷன் கிட்ட ஆட்டி இருந்தா ஏன் வீட்டுக்கு வேண்டி தட்ட போறா? என்ன விருப்பாய் சொல்ற? அட சும்மா இருயா. மரியாதையா சொல்றேன், உன் புருஷனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல இல்லன்னா என்னடி செய்வேன்? ராத்திரி என் வீட்டு கதவு தட்டி வான்னு கூப்பிட்டாலே உன் புருஷன் நான் வந்துட்டேன். நீ தள்ளுடி வா. இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன். விடுவேண்டான கையா. ஏயா, கட்டின பொண்டாட்டி கல்லாட்ட நின்னு காத்துட்டு இருக்கிற. உள்ள சொத்த திங்க துப்பு இல்ல. இதுல வரத்து தாத்தா அத்து விட வர கேக்குதா? உள்ளவாயா அவனை பேசிக்கிறேன். கதவை தட்டுவியா? தட்டுவியா? அடிக்காதடி, கதவை தட்டு. நான் இல்ல சின்ன பண்ண. எவனாவது என்கிட்ட சிலத்துக்கிட்ட ஆட்டினீங்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். வாழ ஏன் இவங்களை விரட்டிட்டு வரீங்க? என்ன தப்பு செஞ்சாங்க? இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம மலை கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கிற தப்பா? என்னையா சொல்றீங்க? அம்மா, அந்த பொண்ணு உங்க பங்காளி மயில்சாமியோட மக. மயில்சாமி 10 ஏக்கராவுக்கு சொந்தக்கார நீங்க. உங்க தகுதிக்கு ஒரு மாட்டுக்கார பையன் மருமகனா வந்துட்டானேன்னு வருத்தப்படுறீங்க. வருத்தப்படுறோம், நெஞ்சு கொதிக்கணுமா? இது பாருங்க மயில்சாமி, இந்த காலத்துல ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் பார்க்கவே கூடாது. மனசு ஒத்து போச்சுன்னா நாம தான் உங்களை ஒன்னா சேர்த்து வைக்கணும். விரோதம் பாராட்டாம வீட்டுக்கு கூட்டு போங்க. ஏன் வீட்டுக்கா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. என் வீட்டு வாசப்படியே இவங்க மிதிக்க கூடாது. அப்பா சரி, நீங்க 2 பேரும் என் பண்ணை வீட்டுல போயிருங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிமா. ஏன் நிக்கிறீங்க? போங்க, போய் வேலையை கவனிங்க. அம்மா, இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னதுதான்டா இப்படி. செய்ய போறது என்னன்னு கேளு.
பிறந்த வீட்டுல உனக்கு கிடைக்காத சீதனத்தை சீரும் சிறப்புமா எங்க வேதவல்லி அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தவங்க வாழறத பாக்குறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். டேய், அவன் போய் சேர்ந்துட்டான். நீ வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு விபூதியை பூசிக்க. சரிண்ணா, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. ஏன வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டி இவரு. நம்ம ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னா. இவரு முடியாதுட்டாரு. அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏற்றி விட்டுட்டா. அன்னையில இருந்து அந்த வேதவல்லியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட எழுதுவீங்க? 10 நாள் வேலை செஞ்சதுக்கு 2 நாள் கூலிய கொடுத்தா. தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலைய நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா. எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபலம் பண்ணி விட்டேன். என்னைக்கு இந்த வேதவல்லியுடைய ஆட்டம் அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாம இப்படியே இருக்குது. அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளைய ஒரு கை பார்க்க வேண்டியதான். என்ன என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்திங்கல்ல, அவங்க முன்னாடி ஜம்முன்னு நிக்கணும்னு இந்த தைலத்தை தேக்கலாம் நினைச்சேன். அது கழட்டவே தெரியல. நல்லா தடவன போ. அவங்க எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளு. போயா. துண்டு. வாங்க 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 வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சம்பந்தி. சம்பந்தியா? பொண்ணுக்கு அப்பா. அப்பா இந்த சம்பந்தியா சமயக்காரனாயா? சம்பந்திதாங்க. இல்லையா, இந்த ஆள் மேல வெங்காயத்தை இந்த தூக்கு தூக்குது. வெங்காய சம்பந்தி அது வேற ஒண்ணு இல்லைங்க. வெங்காய சருக வேட்டி கட்டி இருக்காருல்ல, அதுல வர்ற நாத்தம் தாங்க. இந்த கொசுவத்தை எடுத்து வாட்கொசுவம் மம்மி. இதான் கொசுவம். இங்க சொருகு. சொருகு. நீ எல்லாம் புடவை கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா வரணும். தேங்க்யூ மம்மி. தம்பி, டிகாஷன் கம்மியா இருக்கா? நானா இருந்தா சும்மா தூக்கலா போட்டிருப்பேன். இந்த காலத்துல யாரு தம்பி பாலுக்கு சரியா எடை கட்டுறாங்க? யோ, இப்போது உண்மையை சொல்லு. அந்த சம்பந்தியா சமயக்காரனா? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? துண்ட போட்டு தாண்டி சொல்றேன். சத்தியமா இவர் சம்பந்தி தாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. மாப்பிளைக்கு 8 பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலேயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா மம்மி, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த அரச பாக்கத்தான் இந்த பெங்களூர்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் நேரமா. வாமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா, பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்த முத்து மாதிரி இருக்குங்கிறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ணு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ணு 4 வார்த்தை பேச சொல்றது. மாப்பிள்ளை கிட்ட 2 கேள்வி கேட்கணும். இந்தாமா, வாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம். மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவ கேள்வி கேட்பா. நீ கேளுமா. அப்பா, ஏன்டா பயப்படுற? என்னடா பொண்ணாத கேள்வி கேட்ட போது? நீ கேளுமா. உனக்கு பேண்ட் போட தெரியுமா? என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை 2 தடவை கக்கூஸ் கூட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க. பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. ஓ, அப்படி ஒரு பேர் இருக்காது. ஆமாங்க, பையன் அருமையா கொழா போடுவான். வாட் மம்மி, இந்த ஆள் முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. கொழானா அவங்க ஊர்ல பேண்ட்னு அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி கேட்கறது. உனக்கு இங்கிலீஷ்ல just 4 letters, குறைஞ்சது 4 எழுத்து தெரியுமா? ஏபி சிடி உங்க அப்பன் தாடி வந்தா வாடி வரட்ட பொடி. தண்ணி முட்டை சாப்பிடுறியா? போடா குடுமி. போங்கடா கண்ணு. அதோ தெரியுது, அதுதான் அக்கா மலை. பக்கத்துல அண்ணாமலை.
இது என்ன அங்கிள் ஒரே புல்லா முளைஞ்சிருக்கு? ஃபுல்லா நெல்லுமா. பச்சையா இருக்கிறது பச்சரிசி, மஞ்சளா இருக்கிறது புழுங்கரிசி. ஐ சி. அங்கிள் அங்கிள் இது என்ன மலை அங்கிள்? இமயமல. ஐஸ் காணுமே. அதான் உருகி தண்ணியா நிக்குது. ஐயோ உங்களை போய் கேட்டேன் பாருங்க. வாமா. அங்கிள் அது என்ன அங்கிள்? அந்த பொண்ணு மஞ்சள் கலர்ல நூல் கட்டிட்டு போகுது. மஞ்ச நூல் இல்லம்மா, மஞ்ச கயிறு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் ஒரு ஐதீகம். ஐயோ அங்கிள் மரத்துக்கு போய் தாலி கட்டினா மனுஷனுக்கு எப்படி அங்கிள் கல்யாணம் ஆகும்? நடந்திருக்குது. ரியலி? நம்ம வீட்லயே நடந்திருக்குது. இந்த மரத்துக்கு தான் உங்க அம்மா தாலி கட்டிச்சு. அடுத்த வருஷமே ஒரு மரம் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டிடுச்சு. யாருன்னு கேக்குறீங்க? உங்க அப்பந்தி, அதாவது என் மாமி. ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அங்கிள், உங்களோட பெரிய இன்சை. ஆத்தால வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்கடி, காலாகாலத்துல கல்யாணம் நடக்கும். என்ன கௌரி திருவிழா முடிச்சிட்டு இருக்க? நீ முதல்ல அடுப்ப பத்த வை, அப்பதானே அவளுக்கு ஆரம்பிப்பாளுங்க. அங்கிள் இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து சமையல் பண்றாங்க? வீட்ல கிச்சன் இல்ல? இட் லுக்ஸ் சோ ஃபன்னி. பண்ணியா? புரியாம பேசாதம்மா. நீ இங்கிலீஷ்ல டச்சு புசுன்னு பேசினீனா பயந்துருவேன். இவங்க எல்லாம் சாமிக்கு பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கலா? இதுல ஒரு போட்டியே இருக்குதுமா. எந்த பானை முதல்ல பொங்குதோ அந்த கன்னி பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும் ஒரு நம்பிக்கை. போட்டி அங்கிள்? அப்ப நானும் பொங்கல் வைப்பேன். போட்டியில பொன்ராசு தங்கச்சி ஜெயிச்சிட்டா. பொன்ராசு தங்கச்சியா? கௌரி பால் பொங்கி வந்துருச்சு. இந்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆயிடும். ராசா மாதிரி மாப்பிள்ளை வர போறாத்தா. ஹாய் நாயுடு. ஓல்ட் மேன். கூப்பிட்டேங்க. ஒண்ணு இல்ல தம்பி, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவாரு, உன் மண்டையில களிமண்ணு தான் இருக்குன்னு. அதான் அந்த களிமண்ணையே வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பொருத்தமான தொழில் தான். நடத்துங்க. அதான் தம்பி, வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசு கொஞ்சம் அதிகமா வரும்போது தெரியுது. ஓஹோ. நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட புள்ள, படிச்ச புள்ள, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாக சொல். ஆச்சாரங்கநாதன். அத கேட்கல. 10ஆம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன். என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை ஈட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு போயிடு. பொன்ராசு, என்ன பெருசு? என்ன வேணும்? கிளவி போனதுக்கு அப்புறம் காத்தாய் பத்திய கட்டிக்கிட்டேன்ல, அவ போட்டுக்கிறதுக்கு ஒரு புறா வாங்கிட்டு வர சொல்றா. புறாவா? உள்பாடியா? கஷ்டம்டா. வச்சுட்டு போ, வாங்கிட்டு வரேன். கட்டையில போற வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெருசு நம்ம உசுர் எடுக்கு. ஓய் பெருசு, சீக்கிரம் வீட்டுக்கு போ, புறா பறந்துட போகுது. டேய் முத்துப்பாண்டி, அந்த துணி எடுறா, கை தொடக்கணும். பயந்துட்டியா? கொஞ்சம் அப்படியே இருயா, நான் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். ஏய், என்ன விளையாடுறியா நீ? அட உனக்கு இல்லையா, என் தலைவருக்கு. வேண்டாம், தலைவர் அசிங்கம் பண்ணாத. இப்ப என்ன விஷயமா வந்த? எல்லாருக்கும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து தர, எனக்கு மட்டும். உனக்கு என்ன வேணும், எப்ப வேணும் எல்லாம் எனக்கு தெரியும். சாயங்காலமா வா, அசத்திடுறேன். நிஜமாவாயா? சத்தியமா. ஐயோ! கௌரி, எங்கடி கால்ல அந்த கொலுசு? அதுவா?
நேத்து ஆத்துல குளிக்க போனேனா அங்க தொலைஞ்சு போச்சுடி. கௌரியா? இது என்ன சௌரியா? என் கூட பேசாதீங்க. கௌரி, ஏன் இப்படி எருமைப்பால் குடிச்ச மாதிரி இருக்கிற? கொஞ்சம் ஜாலியா தான் பேசேன். நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன். ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க? நானா உளறேன்? கௌரி, ஆடை இல்லாம பால் இருக்கலாம், குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம், ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது. உங்களுக்கு கால் மட்டும் இல்ல, இதயத்தையே கொடுத்துட்டேன். கௌரி, உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன். நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விட நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, எனக்காக ஒரு தடவை நடந்து காத்து. கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே. என்னங்க கொலுசு ரேடியோ மாதிரி பாடுது? மறுபடி வா. நீ பாடாதிருந்தா. புரியலையே தம்பி. பாட்டும் பாடம், கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும். ஏன்னா ரேடியோவை அடகு வச்சு உனக்கு கொடுத்தாச்ச, பின்ன பாடாம என்ன செய்யும்? ஏன்பா ரேடியோவை அடகு வச்சா ரசீது வாங்க மறந்துட்டியா, பின்ன எப்படி திருப்புவ? இந்த ரசீது ரொம்ப முக்கியம். போயா. நீங்க திருந்தவும் இல்ல, திருந்த போறதும் இல்ல. சடார்னு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் நேரில் நில்லுமா. யோ வந்துட்டியா? எனக்கு என்னமோ வாங்கிட்டு வரேன்னு சொன்னே, என்ன வாங்கிட்டு வந்த? இந்த யோ ஆளை மாத்தி கொடுத்துட்டயா? இல்ல இல்ல, சரியான ஆட்டு தான் கொடுத்துருக்கேன். என்னையா சொல்ற? இத பார், நீ ஒரு பொண்ணா இருந்தா உனக்கு பாவாடையும் தாவணியும் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ ஒரு பொம்பளையா இருந்திருந்தா புடவைய ரவிக்கையும் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ தான் ஆம்பளையா தெரியல, அதான் உனக்கு அண்டர்வேரம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்க, பொருத்தமா இருக்கும். என் மனசுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரேன், நீங்க எவ்வளவு நம்பிட்டு இருந்தோம். இப்படி வெம்பு போக வச்சிட்டியா? ஐயோ, என்ன கருப்பாயி, உடம்பெல்லாம் வேர்த்து இருக்குது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. பாத்தியா, பொன்ராசு பையன் புத்திய பத்தி இப்பயாவது தெரிஞ்சுக்க. அண்டர்வேர் பனியன் போடுற உடம்பா இது? 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி கட்டி அழகு பாக்குற உடம்பு இது. நீ உனக்கு கவலைப்படாத, நான் உனக்கு பட்டு புடவை வாங்கி தர, கட்டிக்க. அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் கட்டிக்க. சிவா, சீக்கிரம் வேலையை முடிச்சுக்கோடா. ஏன் முத்துப்பாண்டி, என்னக்கா? இத பாரு, அந்த மனுஷன் நான் ஆசைப்பட்டதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னதான் நினைப்பு இருக்காதால் மனசுல? என்ன பண்றது, உன் நேரம் அப்படி இருக்கு, அவன் நேரம் அப்படி இருக்கு. அவளா? ஐயோ, என்னடா சொல்ற? அவ தாங்க சந்தையில ரிக்கார்ட் டான்ஸ் ஆடல கல்லுப்பட்டி காஞ்சனா. ஐயோ, என் முதலுக்கே மோசம் வந்துருச்சு. சீக்கிரமா சொல்லுடா. அந்த கல்லுப்பட்டி காஞ்சனாவுக்கு அண்ணன் சூப்பரா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு பாரு. அவளும் அதை கட்டிக்கிட்டு சும்மா அசத்துல ஆடினா பாரு.